أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். هل أتاك حديث موسى மூசாவின் வரலாறு உமக்கு கிடைத்ததா? إذ ناداه ربه بالواد المقدس طوى. துவா எனும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து கூறினான், اذهب إلى فرعون إنه طغى. ஃபிரௌனிடம் செல்வீராக, திண்ணமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். فقل هل لك إلى أن تزكى. எனவே நீர் அவனிடம் கூறும், நீ தூய்மை வர விரும்புகின்றாயா? وأهديك إلى ربك فتخشى. மேலும் உன் இறைவனின் பக்கம் செல்லும் வழியினை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா? அதன் மூலம் அவனை குறித்து உனக்குள் அச்சம் ஏற்படும். فأراه الآية الكبرى. பிறகு மூசா ஃபிரௌனிடம் சென்று அவனுக்கு பெரும் சான்றினை காண்பித்தார். فكذب وعصى. ஆனால் அவன் அதனை பொய்யெனக் கூறினான். மேலும் அவன் ஏற்க மறுத்தான். ثم أدبر يسعى. பின்னர் சூழ்ச்சிகள் செய்திட திரும்பினான். فحشر فنادى. மேலும் மக்களை ஒன்று திரட்டினான். அவர்களை அழைத்து, فقال أنا ربكم الأعلى. நான் தான் உங்களின் மாபெரும் இறைவன் என கூறினான். فأخذه الله نكال الآخرة والأولى. இறுதியில் அவனை மறுமை மற்றும் இம்மையின் வேதனையை கொண்டு அல்லாஹ் பிடித்தான். إن في ذلك لعبرة لمن يخشى. அஞ்சி வாழும் ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் பெரும் படிப்பினை இருக்கின்றது.